ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள வந்து பாஸ் ஆகிட்டு டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், கவுன்சிலிங் அப்போ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது வந்து 2 விஷயம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் அங்கே வந்து கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட எல்லாமே வந்து ஒரு 3 செட்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், அப்புறம் டிகிரிக்கு வந்து நீங்கள் கொடுத்தது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, அதுக்கப்புறம் இப்போ டெஸ்டியூட் விடோ வந்து டெஸ்டியூட் விடோக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வச்சுருப்பீங்க. கூடவே ஒரு 3 செட்டு 4 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 2வது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அந்த பிடிஎஃப் வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 தான் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணணும். ஓகே. கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் முன்னாடியே போய்க்கோங்க. போயிட்டு எப்படியும் வந்து 1 ஹவர் முன்னாடியே வந்து உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு அலாட் பண்ண டேபிளில் வந்து உட்கார வைப்பாங்க. நீங்கள் அந்த உங்கள் நம்பர் வைஸ் வந்து உட்காருவீங்க. அங்கே வந்து எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இசேவையில் போய் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனலாக உங்களை வந்து கவுன்சிலிங் ஹாலுக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கும், அதாவது குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கும் இப்போ இருக்கிற அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, மைனர் மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் லெட்டர் எழுதி வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஹாலில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. கவுன்சிலிங் ஹாலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கும். அதில் உங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது இப்போ ரெவன்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா ரெவன்யூ கோயம்புத்தூர் ரெவன்யூக்கு வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் கோட் இருக்கும். அதே மாதிரி ஈரோடு ரெவன்யூக்கு வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் கோட் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கோடு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நல்லா வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் உங்கள் டேர்ன் வரும்போது உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் போயிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் உங்கள் நேம், இது 2யும் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வர்றதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து அங்கே கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் நடக்கிறப்போ ரொம்ப பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா வந்து அதுதான் வந்து நம்ம முக்கியமானது. ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பேர் இருந்து, அதாவது ஃபஸ்ட் டே போகிறவங்களாகட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு போகிறவங்களாகட்டும், ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் என்ன அப்படின்னா, முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து, அதாவது இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2, 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதாவது ரொம்ப பேர் வந்து அதுதான் வந்து விரும்புவாங்க. ஆனால் அதில் வேகன்சி வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதை போட்டு தனியாக போட்டு எழுதி வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கிடச்சா எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி தனியாக போட்டு எழுதி வைங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு, அதாவது இப்போது ஏதாச்சும் கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் லெவலில் இருக்குது, அப்புறம் கம்யூனிட்டி லெவலில் இருக்குது. இது 2யும் டோட்டல் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது டோட்டல் பண்ணி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். இது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுவே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4, 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் தான் மோஸ்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. கிடைக்காத பட்சத்தில் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இதையும் வச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, கடைசியில் போகிறவங்க தான். கடைசியில் போகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, மோஸ்ட்டாக டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே, பட் இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து இந்த கேல்குலேஷன் போடாமல் இருந்தா அப்படின்னா அங்கே போகிற பதட்டத்தில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு கம்மியான டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. அதாவது ரெவன்யூ, பிடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக
வேறு ஏதாச்சும் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு தான் நான் சொல்கிறேன், இந்த உங்களுக்கு வேணுங்கிற டிபார்ட்மெண்ட்டை வந்து ப்ரையாரிட்டி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போகிற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும் அதாவது குரூப் 4 அப்ளை பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜேஏ வந்து கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, அப்ளிகேஷனில் வந்து ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துட்டாரு. பட் இப்போ அவர் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போ இருக்கிறவங்க, அட்ரஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகி இருக்கிறவங்க அங்கேயே போய் கேளுங்க. அதாவது போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேடம், நான் வந்து பழைய அட்ரஸில் இருந்தேன், இப்போ வந்து புது அட்ரஸ் வந்து மாறிட்டேன், என்னால் வந்து மாற்ற முடியுமா, அலாட்மெண்ட் ஆர்டரில் என்னோடய அட்ரஸ் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதான் வந்து என்ன சொல்கிறது, ஸோ அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் நான் அட்ரஸ் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் வந்து இப்போவே சொல்கிறேன், அட்ரஸ் இப்போவே நீங்கள் மாறிடுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ப்ரையாரிட்டியோ தனியாக போட்டு எழுதி வைங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, நம்ம கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஜென்ரல் ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டி, இந்த ரெண்டு சேர்ந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போகிற எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்கள் நல்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.